முடிஞ்ச அளவு கடன் வாங்கக்கூடாது. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சுதான். இப்போ என்கிட்ட 5000 இருந்தாலும் என்னால ஓட்ட முடியும், என் கையில 50,000 கொடுத்தாலும் ஓட்ட முடியும். அதுக்கு மாதிரி நம்ம தயாராகிக்கணும். இது வரைக்கும் நான் இஎம்ஐல எந்த திங்ஸுமே வாங்கினது இல்லை. என்கிட்ட இப்போ நான் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு மனசுல நினைச்சேன்னா அதுக்கான பொருளுக்கான அமௌண்ட்டை சேர்க்க ஆரம்பிச்சிருவேன். மாசம் மாசம் 500 ரூபாயோ 1000மோ என்கிட்ட எவ்வளவு இருக்கோ அதை நான் சேர்க்க ஆரம்பிச்சிருவேன். என்னைக்குமே இஎம்ஐல வாங்கி போட்டுட்டு அந்த திணறதெல்லாம் நிறைய பேர் இப்போ சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 19 இயர்ஸ் வந்து ரொம்ப நல்லா போச்சு. அப்பா எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. 19 இயர்ஸ் அப்பா கூட இருந்தாங்க. நான் யூஜி படிக்கும் போது தான் அப்பாவுக்கு வந்து அந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்பா எப்படி வளர்த்தாங்கன்னா அணுவா, அதாவது எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா அபியும் நானும் படத்துல வந்து பிரகாஷ் சாரோட கேரக்டர் தான் சார் ஃபுல்லா அப்பா. அந்த மாதிரி அவ்வளோ பார்த்து பார்த்து வளர்த்து எல்லாமே அப்பா தான் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு எந்த வேலையும் இருக்காது. நெக்ஸ்ட் டே வந்து அப்பா இல்லை, எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறப்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. நிறைய கற்றுக்கிட்டேன். தனியாக போக கற்றுக்கிட்டேன். அப்புறம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண கற்றுக்கிட்டேன். ஏடிஎம் அக்கௌண்ட்டே நான் அப்போ தான் ஓப்பன் பண்ணேன். பேங்க் போக கற்றுக்கிறது, இப்படி சின்ன சின்ன விஷயம் எல்லாமே கற்றுக்கிட்டேன். டேட் லிட்டில் பிரின்சஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த லிட்டில் பிரின்சஸ் டேட் இல்லைன்னா எவ்வளோ சஃபர் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து பாசம் வச்சிடுறாங்க. இப்போ எல்லா அப்பாவும் குழந்தைய பாசம் வைக்கிறது நேச்சுரல் தான். ஆனால் அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சா அது டக்குன்னு ஒரு நாள் அவங்க நம்ம விட்டு போயிட்டாங்கன்னா அது அந்த குழந்தைங்களுக்கு ஏற்றுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் சார். அதனால குழந்தைங்களுக்கு வந்து இருக்கிறப்போவே எல்லாமே கற்றுக் கொடுங்க. எல்லா அப்பாவுக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா செல்லமா குழந்தைய வளங்க, அதே நேரம் அந்த குழந்தைக்கு எல்லாமே கற்றுக் கொடுங்க, கஷ்டத்தையும் கற்றுக் கொடுங்க. அப்பா எப்படின்னா அவர் எல்லா கஷ்டத்தையும் மறைச்சு சந்தோஷத்தை மட்டும்தான் எனக்கு காமிச்சிருக்காரு. இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன், அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டாரா, அதெல்லாம் அப்பா பார்த்துக்கலாம் எனக்கு தெரியல. இப்போ பார்த்துக்கிற போது தெரியுது இவ்வளோ அப்பா சஃபர் பண்ணிட்டு எப்பயுமே முகத்தில் சிரிப்போட இருப்பாரே. இப்போ தீபாவளிக்கு பர்ச்சேஸ்க்கு வந்து நம்ம கடைக்கு போனால் கூட எங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருவாரு, அப்பா வாங்கிக்க மாட்டாங்க. அப்போது அப்பாவுக்கு எது தெரியுமா சந்தோஷம், நாங்கள் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு சிரிக்கிறோம்ல, அதுதான் அவருக்கு ட்ரெஸ் எடுத்த மாதிரி. நான் இன்னொன்று என்ன சொல்லணும்னா, இப்போ நான் பொண்ணு ஃபேமிலி பார்க்குறேன், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஆனால் எத்தனையோ பசங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சார். கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்னு கிடையாது சார். ஃபேமிலிக்காக உழைக்கிற எல்லாத்துக்கும் என்னோட மிகப்பெரிய சல்யூட்ஸ். ஓடுகிற ஓட்டமும் ஆடுகிற ஆட்டமும் ஒரு நாள் ஓயும் பொழுது கூடுகிற கூட்டம் தான் சொல்லும் நீ யார் என்பதை. அப்பா நிறைய பணம் சேர்க்கல சார், நிறைய மனுஷங்களை சேர்த்திருக்காங்க அப்பா. அதனால நான் வந்து மக்களுக்கு என்ன சொல்வேன்னா, பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், நிறைய மனுஷங்களை சேர்த்து வைங்க. அந்த மனுஷங்க தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்க. வேற என்ன மாதிரியான குட் வேல்யூஸ் கத்துக்கிட்டீங்க அப்பா கிட்ட இருந்து? இப்போ நிறைய பேர் வந்து கடன் வாங்கியிருக்கேன், அப்புறமே வந்து வட்டிக்கெல்லாம் வாங்கியிருக்கேன். அப்போ எனக்கு ஒரு 15,000 வந்தா அதுல 12,000 13,000 கிட்ட போயிடுது. நிறைய பேர் அந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்றாங்க சார். முடிஞ்ச அளவு கடன் வாங்கக்கூடாது. முடிஞ்ச அளவு நம்ம கிட்ட இருக்கிறத வச்சுதான். இப்போ என்கிட்ட 5000 இருந்தாலும் என்னால் ஓட்ட முடியும், என் கையில் 50,000 கொடுத்தாலும் ஓட்ட முடியும். அதுக்கு மாதிரி நம்ம தயாராகிக்கணும் சார்.